ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் விசேஷமானவர். நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. சில பேர் சொல்கிறாங்க, அண்ணங்க வாழ்க்கை முழுசும் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக ஆகிட்டாக்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அகலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படியாவது இயேசு ஏற்றுக்கிட்டா சொன்னாங்க, இயேசு ஏற்றுக்கிட்டா பிரச்சனையே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டோம், ஆனாலும் பிரச்சனை குறைஞ்ச பாடம் இல்லைங்க, அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. அப்புறம் ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்காரா நீ என்னை ஏற்றுக்கிட்டா உனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஆனால் அதுக்கு மாறா என்ன சொல்லியிருக்காரு? உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தில் உபத்திரம் இருக்குதுப்பா, தைரியமாக இரு, உற்சாகப்படுத்திக்கோ, திடன்கொள், கரைஞ்சிடாத, பயந்துடாத, கலங்கிடாத, அப்படி சோர்ந்து போயிடாத, என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு திகைத்திடாத, உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்ச மாதிரி நீ ஜெயிப்பப்பா, நீ ஜெயிப்ப. நீ தோக்கிறதுக்காக உன்னை நான் உருவாக்கல, தோக்கிறதுக்காக உன்னை இவ்வளோ பெரிய விலைக்கிரயமாகி என்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு இருக்கிறேன். உன்னை மீட்டு உன்னை பிரித்தெடுத்து உனக்கு என்ற சொந்த ஜனமாய் சொந்த பிள்ளையாய் மாற்றுக்கிறேன். அடாப்ட் பண்ணிட்டேன், என் பிள்ளைன்னு உன்னை நான் தத்தெடுத்துட்டேன். அப்போ தத்தெடுத்த பிள்ளையை நான் விட்டுடுவேனா அல்லது உன்னை தோக்கிறதா விட்டுடுவேனா? எனக்குள்ளே இரு, என் வார்த்தையை கேளு, எனக்கு என்னோடு கூட நீ காரியங்களை செஞ்சினா கேட்டிங்கன்னா நான் உனக்கு எல்லாத்தையும் கற்று தருவேன். எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்கிறான். ஒரு பிரச்சனையை ஜெயிச்சேன்னா அவ்வளோதான், இல்லை அடுத்த பிரச்சனை வரும், அதையும் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிரச்சனைகள் மத்தியிலே நான் வாழ்ந்துடும். பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, என் பிரச்சனைக்கு காரணம் இந்த தாங்க காரணம். நல்லா இருந்தாங்க, பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, அன்னிலேருந்து பிரச்சனையாக ஜாஸ்தி ஆச்சுங்க. வாழ்க்கை முழுச ஒரே பிரச்சனையாக இருக்கணும். சில பேர் கேட்டால் எங்கள் அப்பா தாங்க, சில பேர் எங்கள் தாத்தா தாங்க, இல்லை சொசைட்டிங்க, சமுதாயம் தாங்க பிரச்சனை. இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ முடியாதுங்க. எவனாவது நல்லவன் வாழறானா, சந்தோஷமாக இருக்கானா, நல்லவன் மேலே வரானா, வரல. எல்லாம் கெட்டவனும் மோசம் செய்யணும், அநியாயம் சரிதான் மேலே போகிறான், மற்றபடி எவங்க மேலே வரான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பிரச்சனை எங்கே இருக்குது? அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ், அந்த வேர் எங்கே இருக்குன்னா நாம் தான். ஆதாமை பார்க்குறோம். ஆதாம் போயிட்டு ஆண்டவர் அவனை சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஏவாள் போய் அந்த பழத்தை அவள் சாப்பிட்டு புருஷனுக்கு கொடுத்தோடனே அவங்க அப்போ தான் எல்லாம் அருமையான ஏதேன் தோட்டல், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, ரொம்ப பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இப்போ தான் அவங்க பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க. உடனே பிரச்சனை சந்தித்த உடனே அவன் ஆதாம் எடுத்த உடனே சொல்லிட்டான், ஆண்டவர் கேட்டார், எங்கே பாருங்கிற அப்படின்னாரு. ஐயா பிரச்சனை மத்தியில் இருக்கையா, பிரச்சனையா என் வாழ்க்கையே பிரச்சனையாயிடுச்சு. அது காரணம் யாரு? நீங்கள் தந்த தேவரீர் நீர் கொடுத்த அந்த ஸ்திரீன்றான். பாருங்க, என்ன 2 பேரையும் ஒரே டைம் அட்டாக் பண்ணுறான். இப்போ நல்லா இருந்தேன், என்னை ஒருத்தர் தானே படைச்சிங்க, நான் சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். சும்மாவாக இருந்தீங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, அந்த ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இவ தான் ஏற்றுத்தோனே, நீ பாதுகாத்துக்கலப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுத்தோனே எங்கள் தலையில் கட்டினீங்க. தலையில் கட்டின உடனே அப்போ தான் எனக்கு பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. நான் இப்போ பாருங்கள் எப்படி நீர் கொடுத்த ஸ்திரீ. பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ கடவுள் என்னப்பா அவர் ஒருத்தர் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. அவர் பாட்டு சும்மா இருக்காருங்க, அவர் ஒன்றுத்தையும் செய்கிறது கிடையாது, ஒன்று பார்க்கறதையும் செய்கிறது, மல்கையில் அப்படி தான் சொல்கிறான். அவன் நல்லதும் செய்கிறது கிடையாது, கெட்டதும் செய்கிறது கிடையாது. அவன் நல்லவன் செய்கிறான், அவன் செய்கிறவன் செஞ்சுட்டே இருக்கிறான், அவனுக்கு கிடைக்கிறது கிடைச்சி தான் இருக்குது. அவர் ஒன்றுத்தையும் சட்டப்படுறதில்ல. உடனே கட்டவனை பார்த்து உடனே நியாயம் தீர்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்தவனை முன்னேற விடாமல் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நல்லவனை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கேப்பா, நீ நல்ல பெரிய காரியங்களை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் செய்கிறது கிடையாது. இப்போ 2 பக்கமும் செய்கிறது கிடையாது. அவர் பண்ணால் அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு, நம்ம பண்ண நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சில பேர் சொல்லுகிறத பார்க்குறோம். இப்போ அப்போ ஏவாளை கேட்டால் அவன் சொல்கிற பிசாசு, எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு, பேய். அந்த அசுத்தாவை நீங்கள் உருவாக்கி அங்கே தோட்டத்தில் அனுமதிச்சிங்க, வேலையாடிக்கல அவனை உள்ளே விட்டுட்டீங்க, வந்து என் வாழ்க்கைக்கு எடுத்து போட்டான்னு அவன் சொல்லிட்டான். இப்போ நம்ம பிரச்சனை எங்கே உருவாகுது, யார் காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாம் தான் காரணம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை மண் என்று நிறைவுறார். மண்ணுன்னா என்ன? களிமண்.
உங்கள்கிட்ட மண் இருந்தால் தானே ஏதாவது உருவம் செய்ய முடியும். ஒரு ஆள் இருக்கான், ஏதாவது ஒன்று உருவமாக மாற்றணும், நல்ல ஒரு காரியமாக மாற்றணும், ஒரு ஏதோ குரங்கு பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை வரையணும்னா மண் தேவை. மண் எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. சோத்திரம். மண் எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. அந்த மண் இருந்தால் அவன் உருவமாக செஞ்சிடறான், எப்படியோ வரைஞ்சிடறான். உங்களை வேலை பலவிதமான சூழ்நிலையை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறான். அப்போ அந்த வேரை கண்டுபிடிக்கும், அந்த மண்ணை நினைவு கூறுகிறார், உருவம் என்னதுன்னு அறிந்திருக்கிறார். ஐயோப்பா, அவரு உன்னுடைய மண்ணு, நீ எதை யார் பிடிச்சாலும் பிடிக்க முடியும், யார் வணைஞ்சாலும் வணைய முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவேன். உன்னை வணைகிறவன் எப்படி வணைகிறானோ அப்படி வணைகிறதுக்குன்னு உன்னை இடம் கொடுத்துருவேன் அப்படின்னு மறைமுகமாக அவர் சொல்ல வருகிறார். அப்போ கர்த்தர் அவர் நேசிக்கிறார். ஆனால் நம்மை ஒரு தெளிவான ஒரு அறிவுள்ள ஒரு காரியத்தை விரும்புகிறார். இந்த வேர் எங்கே இருக்குது, அதனுடைய மூல காரணம் எங்கே இருக்குது, எதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் அதை துரத்துட்டீங்கன்னா, அதை நீங்கள் அப்புறப்படுத்தி போட்டிங்கன்னா உங்கள் வாழ்வை செழிக்கும், நீங்கள் பிரச்சனையை ஜெயிப்பீங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா போராட்டத்துக்கும் முடிவு உண்டாக்குவீங்க. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அங்கே என்ன சொன்னாங்க? ஆதாம் பாவம் செஞ்சாங்க, அப்படிதாங்க எங்கள் வாழ்க்கை கெட்டு போச்சு. அவன் மட்டும் பழத்தை சாப்பிடாம இருந்தான், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்திருக்காதுங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்காது, நல்லா இருந்திருப்பேன். ஆதாம் சாப்பிட்டதுனால தாங்க இப்படி ஒரு பிரச்சனை. சரி, இப்போ பிந்தனாதாம இயேசு கிறிஸ்து வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டாக்கு போக்கு சொல்கிறதுக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது. இந்த பிந்தனாதாமாகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியே அவர் வந்திருக்கார். ஆனால் அதுக்கு விரோதமாக ஒரு காரியம் செயல்பட்டுருக்குது. உங்கள்கிட்ட ஒரு இச்சை, அதாவது மாம்ச குணம், மாம்சத்தில் ஒரு காரியம் அங்கே இருக்குது. அது என்ன பண்ணுது? பிசாசு வணைஞ்சிட்றான், பிசாசு உள்ளே வந்துடுறான், அவனுடைய விளையாட்டை அங்கே காமிக்கிறான், வேண்டிய மாதிரி உன் வாழ்க்கையை அவன் உருமாற்றி வைக்கிறான். அவன் எப்படி விருப்பம் இருக்கிறானோ அந்த விருப்பத்தின்படி அவங்க வாழ்க்கையை அவன் மாற்றி விடுகிறான். நீங்கள் அழுகிறீங்க, அங்கலாய்க்கிறீங்க, போராடுறீங்க. இப்போ நம்ம மூல காரியத்தை அவன் பவுல் அப்போஸ்தலன் அழகாக வைக்கிறான். எப்பா, உன்கிட்ட இருக்கிற சில பிரச்சனை இருக்குப்பா, மாம்ச குணம் இருக்குப்பா, ஒரு விதமான ஓட்டை இருக்குப்பா, பிசாசு அவனால் எடுத்து உபயோகப்படுத்துகிற ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த காரியத்தை நீ எடுத்து போட்டினா, நீ அப்புறப்படுத்தினா, அதை எடுத்து வெளியே கிடாச்சினா, அவனால் ஒன்றும் உங்கள்கிட்ட செய்ய முடியாது. நாங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் ஒரு இச்சை மறைந்திருக்கும். அந்த இச்சையில் அவன் உள்ளே அந்த இச்சையை தன்னதுடாக்கி அந்த இச்சைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை வேதனைக்குள்ளே வச்சு அழ வச்சு வேடிக்கை பார்க்குறது தான் சத்துருடைய வேலை. அப்போ நம்ம அந்த ஆண்டவர் கூட பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் இச்சையோ அவர் வெறுக்கவில்லை. என்ன இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறியப்பா, உன் மனசில் ஒரு காரியம் இருக்குப்பா, அதுதான் லஸ்ட், இச்சை இருக்குது. அந்த இச்சை உன்னை என்ன பண்ணிடுது? உன்னை அதுதான் என்ன இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு போகுது, அதுதான் என் வாழ்க்கையை மாற்றுது, அதுதான் தேவனுக்கு விரோதமாக்கிடுது, பிசாசுக்கு சகோதரனாக்கிடுது, சொந்தக்காரனாக்கிடுது, பிசாசுக்கு திறந்து கொடுக்குற ஒரு கதவாக மாறிடுது. அதை நான் எப்படி அதை கண்டுபிடிச்சி அதை வெறுக்க மாட்டேனே, அதை எடுத்து வச்சு அதுக்கு நான் அன்பு செலுத்தினேன்ற ஒரு காரியம் தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக லிஸ்ட்டு போட்டிருக்கான். பாருங்கள், அந்த உங்களுக்கு ஏற்கனவே இதை நம்ம நிறைய வாசித்து வருகிறோம். கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19 வருஷத்துலையும் இச்சைகளை 17 வகையாக அவர் பிரித்திருக்கிறான். என்ன ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் விசேஷமானது. எவ்வளோ அழகாதுப்பா. இது 17 கேரக்டரை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, அது தப்பு, அதை வெறுத்தீங்கன்னா, அதுக்கான கேட்டை உடைச்சிங்கன்னா, சத்துரு உங்கள் காலடி கீழே உங்கள் காலுக்கு அடியில் போட்டு வைக்கப்பட்டிருப்பான். அவனை ஜெயிப்பீங்க, அவன் உன்னை கண்டு அலறுவான். தேவன் உங்கள் தேவனுக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறுவீர்கள், தேவனுடைய குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சரி, அந்த கலாத்தியர் புத்தகத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். பாருங்கள், நம்ம விபச்சாரம் பார்த்துட்டோம்,
வேசித்தனம், அசுத்தம்லாம் பார்த்தாச்சு. இப்போ முந்தின இதில் இதெல்லாம் இருக்குது. பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இப்படி சண்டைகள், இப்படி 11 காரியங்களை பார்த்துட்டோம். இப்போ இன்னை நாளில் 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிரிவினை வரலையும் பார்த்துட்டோம். 13வது காரியம் ஹெரசிஸ் அப்படின்னு அந்த பதமும் பொறாமைகள், கபேதங்கள், பொறாமைகள், என்விங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மார்க்க பேதங்கள், இந்த மார்க்க பேதங்கள் குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். பின்னாடி இதெல்லாம் காரியங்களாக இருக்கிறது. இது இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்வது என்று முன்னமே சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஏதேன் தோட்டம் தாங்க தேவனுடைய ராஜ்யம். அந்த ஏதேன் தோட்டத்தை நிலைநிறுத்தும்படியாய் தேவன் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சொந்தக்காரராக செத்தப்புறம் போகிற தேவ ராஜ்யம் இல்லைங்க. இங்கே தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய வல்லமும் அதிகாரம் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் சித்தம் செய்கிறது போல பூலோகத்தில் செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தை இங்கே கொண்டு வர்றது, பரலோகத்தினுடைய சித்தத்தை இங்கே செய்ய வைக்கிறது, பரலோகத்தினுடைய விருப்பத்தை இங்கே நிறைவேற்றும்படியாய் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு போராடி நிறுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அப்போது இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது இந்த பிரிவினைகள்னா ஒருத்தர் கருத்து செயல்பாடு describes a situation, meeting or relationship that involves a lot of angry argument or criticism, like stormy debate or stormy working relationship. புயல் நிறைந்த விவாதம் அல்லது புயல் நிறைந்த பணி உறவு போன்ற கோபமான வாதம் அல்லது விமர்சனத்தை உள்ளடக்கிய ஒரு சூழ்நிலை, சந்திப்பு அல்லது உறவு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, உள்ளுக்குள்ளே பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு ஒப்பீனியன், அவங்க கருத்து சில நேரங்களில் இவங்க கருத்து அந்த வாதம் நிறைந்ததாக மாறுகிறது. இவங்க கருத்து ஒரு சபன் பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதே இவருக்கு பிடிக்காது, அவர் சில காரியங்கள் இவருக்கு அது பிடிக்காது. இப்படி பல விதங்களில் சில பிரிவினைகள் அங்கே காணப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் மாறுபட்டு நிற்கிறோம். நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், வியூ, நம்முடைய அந்த காரியங்கள் எல்லாம் நிறைய பேர்ல கொஞ்சம் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இது என்ன பண்ணுறோம், இதை சாதாரணமாக ரைட்டு, நீங்கள் ஒரு சமயத்தில் சரி இது தேவனுடைய ஆண்டவருக்குள்ளே இதை வைத்து இதை சரியாக தவற நிதானித்து ஒரு பெரிய சண்டைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. கோபம், வெறித்தனம், புயல் நிறைந்த அது போட்டுருக்கு பாருங்க, புயல் நிறைந்த விவாதமாக புயல் அடிக்கிற மாதிரி அப்படியே எமோஷனல் ஆயிடுறது, அப்படியே கத்துறது, அப்படியே வேதனைக்குள்ளே போயிடுறது. ஆனால் சில நேரங்களில் போல் சொல்ல இது இருக்க வேண்டியதான், ஆனால் அதை நிதானித்து அறிந்து இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த 1 கொரிந்தியர் 11:18 வாசிக்கும், முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், அதற்கு சிலவற்றை நம்புகிறேன் அப்படின்றார். பிரிவினைகள் இருக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறது, அதாவது கருத்துக்களை, மனதால், இன்னும் பலவித காரியங்களை. இது என்ன பண்ணுறது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய இமோஷனல் ஆக்கிடக்கூடாது, பெரிய கோபத்தை உண்டாக்கக்கூடாது, சண்டையில் கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது. அப்படியே இன்னைக்கு விடமாட்டம் பாடுறா அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா சபை நடந்துட்டு இருக்கும்போதே ஆள் என்ன செய்வான், டேய் இந்த ஆளை விடக்கூடாது, இந்த ஒரு பேசி முடிக்கட்டும், சும்மா சபையில் கூட்டம் வைப்பாங்கள அந்த ஒரு பிடிச்சிட்றான், ஆளை உண்டில் நாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் ரொம்ப அப்படியே கொந்தளிக்கிற மனதில், போராடுகிற மனதில் அப்படி செய்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா குரூப் சேர்த்துக்குவாங்க, நீ அதை பார்த்து இந்த ஆள் இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு, நம்மளாம் குரூப்பாக சபையில் குரூப்பாக ஒரு பெரிய குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு விரோதமாக சின்ன குரூப்புக்கு நிறையா இருக்கும். இந்த கமிட்டி போயிடுச்சுன்னா அடுத்த கமிட்டி, அந்த கமிட்டியில் உருவாகிற பல விதமான வாக்குவாதங்கள், புயல் போன்ற வாக்குவாதங்கள், அதாவது கடுமையான விவாதங்கள், ஒரு பயங்கரமான கொந்தளிக்கிற மனதோடு எதிர்கொள்கிற காரியங்கள் எல்லாம் இது பிரிவினைகள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் சபையிலையோ நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இந்த கருத்தை ஒத்துக்க முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் இவர்களை நான் பெற்று இது அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, அதனால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்திலையும் பிரிவினை பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணி அதுக்காக இது பண்ணி பல காரியங்களே அங்கே செய்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் சகோதரி, நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதுடன் ஏக யோசனையும் உள்ளவர்களாயும் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது
ஒரே காரியத்தை நீங்கள் ஒரே காரியம் சர்ச்சில் என்ன இருக்கும்னா எல்லாம் ஒரு மனசு ஏக சிந்தை, பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. பிரிவினை உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை பேசி ஒரு முடிவுக்குள்ளே வந்து நீங்கள் ஏக மனதோடு இது பண்ணிக்கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் பிரச்சனை பண்ண சில பேர் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுவான். ஏதோ தனது எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இவங்களாம் தப்பு செய்கிற மாதிரி சொல்லி பிரச்சனையை உருவாக்கி குழப்பத்தை உருவாக்குறது. இதெல்லாம் பிரிவினைகள். ஐயா இதுக்கடுத்தாலும் சட்டத்தை எடுத்து வச்சுக்கிறது. இந்த சட்டத்தின்படி இது இல்லையா, என்னமோ கோர்ட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு எதிர்வாதம் பண்ணிங்கன்னா வக்கீல் மாதிரி நின்று பேசிட்டு கூடாது. அது தெரியல, இது தப்பு, அது தப்பு, இது சட்டத்தின்படி இப்படி நடந்துச்சு, இது இந்த கொள்கையின்படி இல்லை, அப்படி இப்படின்னு போட்டு கன்ஃபியூஷன் டைப். பாருங்கள், பிசாசு இப்படி தான் நிறைய காரியங்களை சபைக்குள்ளே உருவாக்குறான். சபையில் நிறைய குழப்பங்கள் வந்துடுது. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி, ஏதாவது போராட்டத்தை உருவாக்கி, அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் இல்லாமல், அந்த வசனம் இல்லாமல் எப்படி குழப்புறது. அங்கே உட்காந்துருக்கும் போதே யோசிக்கிறது, எதனாவிட்ட தப்பு கண்டுபிடிக்கலாம். இந்த பாஸ்டர் என்னமோ பேசிகிட்டு இருக்காரு, இதில் ஒரு பேசுறது தப்பு, இது எப்படி என்ன பண்ணலாம், இது எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. பாருங்கள், எப்பவுமே பிசாசு பார்த்தீங்கன்னா டெவில் டிவைட்ஸ். பிசாசு பிரிக்குமா. பிசாசு ஆட்களை பாஸ்டர்மார்களை ஒன்றாக்க விட மாட்டான், விசுவாசிகளை ஒன்றாக்க விட மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு சண்டையும் பிரிவினையும் உண்டாக்கி நான் அந்த குரூப்பு இந்த குரூப்பு அப்படின்னு அங்கே குரூப்பிசம் கட்சிலாம் பிரித்து, இந்த கட்சிங்க நான் அந்த கட்சிங்க, அவன் கட்சிங்க, இவன் சொல்கிறதுக்கு நான் அந்த ஆளுங்க இந்த ஆளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே குரூப்பாக பிரிச்சுருவான். பிரித்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு போயிடும், அங்கே சண்டை வந்துடும், சத்துரு வேலை செய்வான். ஆலயத்திலேருந்து உண்டாகிற ஆலயத்தில் சர்ச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா வியாதியஸ்கள் எப்படி ஹாஸ்பிட்டலில் வியாதி குணமாகுதோ அது மாதிரி சபையில் பல விதமான வியாதி பிடிச்ச ஆட்கள் வருவாங்க. ஆத்ம வியாதி பல சூழ்நிலையில் வருவாங்க. அவங்க நாள் விட்டிங்கன்னா அவன் சில வார்த்தைகள் அவனை தொடப்பட்டு அவன் சரியாகி அவன் நோய் நீங்கி ஆத்ம வியாதிகள் நீக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டவனா போவான். அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி சண்டை சச்சரவுன்னா புதிதாக வருகிற ஆட்கள், விடுதலை வேணும் என்று விரும்புகிற ஆட்கள், சுகம் வேண்டும் என்று விரும்புகிற ஆட்கள் இந்த சண்டையில் மாக்கி எப்போ பார்த்தாலும் சூழ்நிலைக்குள்ளையும் வேதனைக்குள்ளையும் போகிறத நாம் பார்க்குறோம். பிரிவினைகள் கொள்ளக்கூடாது. பிரிவினைகள் சாத்தானால் உருவாக்குற மிகப்பெரிய சதி. கிறிஸ்து யுனைட்ஸ். ஆண்டவராகிய இயேசு எல்லாரும் சேர்க்கபடி விரும்புகிறார். கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும், இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் செய்யும். ஆனால் அதை ரொம்ப பெருசுப்படுத்தி, அதை ரொம்ப ஒரு மார்க்கமாக்கி, அதை ஒரு பெரிய சண்டையாக்கி, அதை விவாதமாக்கி போட்டு ஒரு பெரிய போராட்டமாக்கிடக்கூடாது. அப்போ நாம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தேவன் அங்கே விரும்புகிறார். அதில் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ரொம்ப சீர்பொருந்தி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சபைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஏற்றுக்கொள்ளணும். சில ஏற்றுக்கொள்ள கூடாத சில கருத்துக்கள் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுடுங்க, அதை பெருசுப்படாதுங்க. சரி, ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், அமைதியாக அதை தீர்த்து வைக்க பாருங்கள். அதை ஒரு பெரிய விவாதம் புயலை கிளப்புற மாதிரி பெரிய சூறாவளி காற்று ஆகிடாதீங்க. இந்த சூறாவளியில் நீங்கள் சிக்கிக்கிட்டு நீங்கள் எங்கேயோ போய் தூக்கி போட்டுவிடும். அந்த எமோஷனல் பாண்டு, இந்த எமோஷனல்லாம் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி எதையோ பிடிக்கிற மாதிரி, பட்டணத்தை பிடிக்கிற மாதிரி போய் சண்டையில் இறங்கிடக்கூடாது. அந்த மாதிரி பிரிவினைகளை நீங்கள் எடுத்து போடுங்க, இதெல்லாம் செஞ்சு போடுங்க. பாருங்கள், அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் 2 பேர் இருந்தானுங்க. எங்கே போனாலும் ஏசு எங்கே போனாலும் கூடவே போவானுங்க, எதாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பானுங்க. சபைக்கு போனால் அங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பெரிய அங்கே எல்லாம் சும்மா ஆர்ப்பரிப்பாங்க. பிள்ளைகள்லாம் சின்ன பசங்கள்லாம் ஓ அல்லேலூயா ஓ சோத்திரன்னு ஆர்ப்பரிப்பாங்க. இவர் உடனே போய்ட்டு சண்டைக்கு போயிடுவாங்க. நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்களா, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் கெட்டு போச்சு, ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை விட்டார். அவன் ஆர்ப்பரிக்கிறான். ஏன் ஆர்ப்பரிக்கிறான்? காதில் வலியோடு வந்தான், காது சரியாச்சு, இப்போ சத்தம் கேட்குது, சும்மா இருப்பானா? வாயே பேச முடியல, அம்மா ஆணு ஊமையாக இருந்தான், பேச்சே வரல. திடீர்னு பார்த்தா இயேசு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் அமைதியாக இருக்கிறாரு, சும்மா ஒரு வல்லமை தொடுது, குணமாக்குற வல்லையை பல இடத்துல பார்க்குறோம். இயேசு அந்த இடத்துல குணமாக்குற வல்லமை விளங்கிட்டு அப்படியே ஒரு வல்லமை, பரலோகத்துடைய சித்தம் அப்படியே நிறைவேறுது. பரலோகத்துடைய சித்தம்னா வியாதி இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது, சுகம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். அதுதான் பரலோகத்துடைய சித்தம். வேற என்ன சித்தம்? அப்போ அந்த சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த உடனே சண்டை, ஆர்டர் சர்வீஸ் போச்சு, அது போச்சு, எல்லாம் கத்துறாங்க. சர்ச்சில் கத்தலாமா, சண்டை போடலாமா,
ஒரு சத்தம் உண்டாலாமல் அமைதியாக தானே தொழுது வரணும். இப்போ அவனுக்கு சரியாச்சு, கால் சரியாச்சு, நடக்க முடியாமல் இருந்தான் 20 வருஷம். இப்போ வந்தான் திடீர்னு நடக்கிறான். சும்மா இருப்பானா? அல்லேலூயா அப்படின்றான். காய் திறந்தவன அவன் சும்மா இருப்பானே, பேசி பார்க்குறான். இயேசுவே அப்படின்னு கத்துறான். ஐயோ உடனே பெரிய வாத பொருளாக்கி இவனுங்க ஆண்டவர்கிட்ட சண்டைக்கு போகிறானுங்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் என்ன நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா? அவன் சத்தம் போடுறாங்க, நீங்கள் கேட்குறீங்களா? சர்வீஸ் கெட்டு போச்சு தெரியுமா அப்படின்னு பாருங்க. ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஐயோ சுகமாயிட்டானே, சந்தோஷமாயிட்டானே, நல்லாயிட்டானே, குணமாயிட்டானே அப்படின்னு ஒரு இரக்கம் நமக்குள்ளே இருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு மாம்சத்தினுடைய வெளிப்பாடு. இது ஒரு இச்சை. சத்துரு இதில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல சர்ச்சுக்கு போயிருக்கீங்கன்னா சண்டை போகிறதுக்காக போகாதீங்க. போன வாரம் விட்டாச்சு, இந்த வாரம் ஒரு பிடிக்குன்னு போகாதீங்க. அதை தேவன் விரும்பலை, வெறுக்கிறார். சீர்பொருத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொரு காரியம் பொறாமை. இந்த பொறாமைன்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீலிங். இல் வில் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இல் வில்னா மோசமான விருப்பம், நோய் பிடிச்ச விருப்பம், கோளாறான விருப்பம் சொல்லலாம். ஒரு ஆள் நல்ல டெவலப் ஆகிறான்னா அவனை பற்றி என்ன செய்கிறது? அவனை பார்த்து பொறாமைப்படுறது. காயின் ஆபேலை பார்க்குறோம். காயின் பார்த்தீங்கன்னா ஆபேலை வெறுக்கிறான். என்னமே செய்யலை, இவனுக்கு எந்த விரோதமும் பண்ணல. ஏன்னா ஆண்டவர் அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டார். அவனே வச்சிருப்பான், பாரு ஆண்டவர் பாரு, இவன் இருக்கிறதுனால தான் என்ன ஆண்டவர் நேசிக்கலை, இவனால் தான் ஆண்டவர் என்ன நேசிக்கலை, என் காணிக்கை அங்கீகரிக்கலைன்னு யோசிச்சானா எனக்கு தெரில. அவனை போயிட்டு மர்டர் பண்ணி அவனை சின்ன ஒரு தன்னுடைய சொந்த சகோதரன், மூத்த சகோதரன் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானம்வாங்க. அவன் தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அழிக்கிறவனாய் மாறுகிறான். அப்படியே அடித்து வெட்டி புதைச்சி போடுறான். பொறாமல் பாருங்க, கொலையில் கொண்டு போய் முடியுது. பொறாமல் ஒரு மனுஷனை அமைதி இல்லாமல் ஆக்குது. ஆண்டவருடன் கேட்குறாரு, ஏன் முகநாடி வேறுபட்டது? ஏப்பா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சப்பா, சில இடத்துல ஏன் எரிச்சலாக இருக்கிற, ஏன் கோபமாக இருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு, என்ன உனக்கு என்ன ஆயிடுச்சே அப்படின்றார். அப்போ அந்த பொறாமை வரும்பொழுதே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நல்லது இல்லைப்பா, நீ கெட்டதை செய்கிறப்பான்றார். ஒரு நல்ல காரியம் இல்லை எரிச்சலும் பொறாமை உள்ள குணம். பொறாமை நீ இந்த ஒரு கதை கூட ஜப்பானில் ஜாப்பனீஸ் கதை ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு வயதான தம்பதியார், பாவம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு நாயை செல்ல பிராணியை வளர்க்குறாங்க. அது மேலே அன்பு செலுத்துகிறாங்க. அதை ரொம்ப கூட்டிகிட்டு வராங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான், என்னடா இது, இவ்வளோ வயசான காலத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு அவனுக்கு ரொம்ப பொறாமை. நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு விட்டுக்கிறோம். அப்புறம் அந்த நாயை கூப்பிட்டு அது நாய் மேலே அன்பு செலுத்தி அது மேலே நாய் கூட ரொம்ப புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. திடீர்னு இந்த நாய் என்ன பண்ணுச்சு, அங்கே போயிட்டு ஒரு இது இடத்த சீண்டி வேகமாக மண்ணை தோண்டிருக்கு. தோண்டின உடனே இது என்ன மண்ணை தோண்டுதுன்னு போய் பார்த்துட்டாங்க. பார்த்தா ஒரு சின்ன பெட்டி இருந்திருக்கு. இவங்க அந்த பெட்டியை பிரித்து எடுத்தால் அதில் பெரிய கோல்டுலாம் இருந்துச்சான், நகைகள்லாம் இருந்த உடனே அவங்க அதை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ நகை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்க எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா ஒரே பொறாமை, இந்த நாய் தாண்டா அப்படி பண்ணிச்சு. அவனும் ஒரு நாயை வாங்கினான். நாயை வாங்கிட்டு ஏதாவது சீண்டுன்னு பார்த்தா அந்த நாய் எங்கேயும் போய் சீண்டவில்லை, அது பாட்டு தூங்குது சாப்பிட்டு. உடனே கோவம் வச்சு நாயை போட்டு அடிச்சான். அடித்து என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அப்புறம் அந்த நாய் போயிட்டு அப்புறம் என்ன சின்ன தெரியல, அந்த நாய் போய் ஒரு இடத்துல சீண்டுச்சு. எடுத்து பார்த்தா கீழே பார்த்தா அவங்க குப்பையும் கோலமாக இருந்தது. அவனுக்கு ரொம்ப கோபம். அப்போ இந்த நாய் தானே இவ்வளோ பிரச்சனை, இது நம்ம நாய் சரியில்லை, அவனுக்கு மட்டும் நல்ல நாய் இருக்குதே, நம்ம கொடுக்கலன்ட்டு அந்த நாயை கொண்டுட்டா இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துக்காரன் அவனை கொண்டுட்டான். இதே மாதிரி தான் நிறைய பேர். அவன் ஒருத்தர் முன்னேறான்னா கண்டு பொறாமைப்படுறது. எவ்வளோ பொறாமை இருப்பாருங்க. நான் டக்குன்னு வாசிக்கிறேன். மோசமான விருப்பம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோசமான விருப்பம் ரொம்ப அவங்களை மற்றவங்க வாழறதே பிடிக்காத ஒரு காரியம். இன்னொன்று தீமை, மேலிஸ். இன்னொரு கேரக்டர் சொல்றது, இந்த பொறாமை தீமை என்பது மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்க்க வேண்டும் என்று ஆழமான, பெரும்பாலும் விவரிக்க முடியாத விருப்பத்தை குறிக்கிறது. தீமை என்பது தீய நடத்தையில் வெளிப்படக்கூடிய கசப்பான தொடர்ச்சியான வெறுப்பை குறிக்கிறது. வெறுப்பு என்பது வரையறுக்கப்பட்ட காலத்திற்கான விரோதமான உணர்வை கொடுக்கிறது. தீமை என்னன்னா, அவன் கெட்டு போகணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது. சிலர் பார்த்து நான் ரொம்ப நல்லவங்க, வெளில கேட்டிங்கன்னா அப்படியே அழகாக பேசணும். அடி மனசில் உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் அடி மனசில் என்ன இருக்குது, வேரில் என்ன இருக்குது, அடி பாகத்தில் ஆழ் மனசில் என்ன இருக்குது.
இன்னொருத்தன் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அவன் நல்லா இருந்தான்னா ஒரே கஷ்டம், ஒரே கவலை, ஒரே வேதனை. ஐயோயோ அவன் ஏதாவது அடிபடணும், ஏதாவது கஷ்டப்படணும் அப்படின்னு பார்க்கறது விருப்பம் உண்டா. அவங்க விருப்பம் என்னன்னா அவன் இன்னொருத்த கஷ்டப்படுறத, இன்னொருத்த வேதனைப்படுறத. இப்போ தமிழில் கூட சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஒரு கண்ணு போனால் எனக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற தன்மை. ஒருத்தன் நல்லா இருந்துட்டா பிடிக்காது, ஒருத்தன் எதாவது இழந்துட்டா ஒரு சந்தோஷம். அவன் ஏதாவது முன்னேறிட்டா, ஏதாவது வாங்கிட்டா, ஏதாவது செஞ்சுட்டா, மேலும் மேலும் ஏதாவது காரியம் பண்ணால் ஒரே பொறாமைப்பட்டு வேதனைப்படுறது. பாருங்கள், அது பொறாமை ரொம்ப பயங்கரமான விஷயம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள் 30வது அதிகாரம் ஆதியாகமத்தின் 30:1 ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாது கண்டு தன் சகோதரி மேல் பொறாமைப்பட்டு யாக்கோபை நோக்கி, என்னை பிள்ளை கூடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். பொறாமை எங்கே கொண்டு பாருங்க, சாவர நிலைமைக்கு போயிட்டு செத்து போயிடலான்னு உன் வாழ்க்கையை வெறுத்து சாகடித்து. பாருங்க, அக்கா தானே, அவள் பிள்ளை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். 1 2 குழந்தை 4 குழந்தை பிறந்துச்சு, இவளுக்கு குழந்தையே இல்லை. அதுக்கு காரணம் யாரு? என் புருஷன் தான் அப்படின்னு யோசிக்கிறான். என்ன இது பாருங்க. அதான் யாக்கோபு சொல்ல, கர்ப்பத்தை அடைச்சது நானா? நான் தேவனா? கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன். முதல்ல பொறாமையாடு, பொறாமையை தூக்கி போடு. பொறாமை இருந்துச்சுன்னா உனக்கு எது சித்திக்காது அப்படின்னு சொல்லி பாருங்க. அக்கா குழந்தை பெற்றுக்கிறா, அக்கா மேலே பொறாமை. சகோதரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரி மேலே பொறாமை. அவன் முன்னேறிட்டான், அவன் அது வச்சுருக்கான், இது வச்சுருக்கான், இவன் டெவலப் ஆகிட்டான், அதாகிட்டான், இதாகிட்டான். ஏன்னா அவளுக்கு குழந்தை எல்லாம் பிறந்தா ஒரு வேளை ஹாப்பியாக இருந்திருப்பான். ஆனால் அவளுக்கு குழந்தை பிறந்தோடனே இவளால் தாங்கிக்க முடியல, செத்து போகிறேன்றான். சில பேருக்கு அவ்வளோ வெறுப்படைஞ்சிட்றாங்க. அவன் மட்டும் நல்லா இருக்கான்னு நினச்சி ரொம்ப வெறுப்புக்குள்ளே கடந்து போகிற ஆட்கள். அப்போ சகோதரி மேலே நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. இன்னும் ஆதியாகமத்தின் 10:37 அவனுடைய சகோதரர் மேலே அவருடைய பொறாமை கொண்டார். அவனுடைய தகப்பனோ அதில் மனதில் பாருங்கள், சகோதரி இது சகோதரன் மேலே பொறாமை. அவன் யோசேப்பு ரொம்ப சின்ன பையன், 11வது பையன், ரொம்ப அழகான பையன், அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. அவன் மேலே அவ்வளோ பொறாமை. அவன் போட்டு பொறாமை கொண்டார்கள். இன்னொன்று தெரிஞ்சுங்களா, யார் மேலே பொறாமைங்களோ அவனை தான் தூக்குவார் ஆண்டவர். அது அவரோட ஸ்டைல். அவன் மேலே பொறாமறியா, அவன் கஷ்டப்பண்ண விரும்புறியா, அவன் வேதனை பண்ண விரும்புறியா, அவனை போய் குழியில் தள்ளி அவனை கொண்டு போய் இஸ்மவேலருக்கு வித்து போட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தான். பொறாமை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழிவுக்குரிய ஒரு செயல். அப்போ அவன் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் யார் பக்கம் போயிட்டான்? நீ யாரை பொறாமைப்படுறியோ, அவன் எவனை மோசமாக நினைக்கிறியோ அவன் மேலே மேலே முன்னேறுவான், அவனை ஆண்டவர் டெவலப் பண்ணுவார் என்பதுதான் தேவத்தினுடைய சித்தம். அதனால் பொறாமைப்படாதீங்க. லேவியராகமத்தின் 19:18 நிறைய வசனங்கள் உண்டு. பழிக்கு பழி வாங்காமலும் உன் மக்கள் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுதல பிறனிலும் அன்பு கூற. இப்பா அன்பு தான்ப்பா, லேக் ஆஃப் லவ் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். அன்பு கிடையாது. பொறாமை வந்துச்சுன்னா அன்பு போயிடும், வெறுமையும். அதனால் நீ எப்படி அன்பு கூறுறையோ எல்லா ஜனங்கள் மேலே பொறாமை கொள்ளாத அப்படின்னு போடுறது. யோபில் வாசிக்கும் பொழுது, கோபம் மூடனை கொல்லும், பொறாமையோ புத்தியில். பொறாமை வந்துச்சுன்னா நீ புத்தி இல்லாத ஆள், நீ ரொம்ப முட்டாளுக்கு தான் பொறாமை வரும் அப்படின்னு போட்டு. புத்தி இல்லாதவனை அழிக்குமா, அழிஞ்சு போய்ட, பொறாமையிலே அழிஞ்சு போயிடுவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் கிடையாது. பொல்லாத ஆளை பார்த்து எரிச்சலாக இருக்குது. அவன் தான் டெவலப் ஆகிறான், அவன் அநியாய வட்டிக்கு வாங்கி அநியாய காரியத்தை செஞ்சு அவன் முன்னேறான்னா அவன் மேலே பொறாமைப்படாத. அவங்க நியாயக்கேடு செய்கிறது என்ன, அநியாயம் பண்ணி ஷார்ட்கட்டில் முன்னேறலாம் பார்த்துட்டு, ஐயோ முன்னேற்றானே வாங்கிட்டானே, காருக்கு மேலே கார் வாங்கிட்டுருக்கானே எல்லாம் நினச்சி பொறாமப்படாது. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் உபயோகப்படாதுட்டார். துன்மார்க்கர் வாழ்வை நாங்கள் அதுலேயும் அப்படி தான் போடுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ராவர்பு 23 உன் மனதை பாவில் மேல் பொறாமைகளோட நாள்தோறும் கர்த்தரை பற்றி பயத்துடன் இரு. என்னங்க பண்ண போகிறான் அந்த உலகத்தில்? என்ன சம்பாரிச்சு வச்சு என்ன பண்ண போகிறான்? 3 இட்லி தான் சாப்பிட போகிறான். கவலைப்படாதுங்க, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. என்னத்தை வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? இன்னும் பார்த்தீங்கன்னா பொறாமைக்காரன் செல்வனாகிறதற்கு பரதறுகிறானா. ஐயோ சொத்து வேணும். அவன் வாழ்ந்துட்டான், அவன் நல்லா இருக்கான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், அதாயிட்டான், அவனை விட பெரிய ஆள் ஆகணும், அவனை விட இதாகணும். என்ன ஆண்டு சொல்லுறது? அவன் நல்லா இருக்கட்டும்ப்பா, அவன் சந்தோஷமா இருக்கட்டும், என்ன வாங்கட்டும், என்ன 2 கார் வாங்கட்டேன்னு நினைங்க. அப்போ இப்படி பொறாமைப்பட்டுட்டே இருந்தனா வறுமை தான் உனக்கு வரும், தரித்திரத்துக்கு தான் போயிடுவேன். நிறைய பொறாமைப்படுற ஆட்களை பாருங்க, முன்னேறவே மாட்டான். அவன் செல்ல இவன் முன்னேறிட்டான், அண்ணன் முன்னேறிட்டான், தம்பி முன்னேறிட்டான், அவன் முன்னேறிட்டான், இவன் வந்துட்டான்னு பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான்னு பாருங்க. அவன் அழியாமல் இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல, நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுற ஆளுங்க வறுமை தான் நிற்கும் அப்படின்னு போட்டுருக்குது.
1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதம் வேறுபாடு உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியல் என்று இருந்து மனித முறையில் நடக்கிற அல்லவா. நீங்க மாம்சத்துக்குரிய ஆள் பாருங்க, மாம்சம் இருந்தால் தான் நீங்க முன்னேற முடியாதுன்னு போட்டுருது. மாம்சத்துக்குரிய ஆள் கிறிஸ்துவ பிரசங்கித்து கூட பொறாமைனாலே அவர்கள் சொல்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஜேம்ஸ் யாக்கோபு 4:2 நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறது, நீங்கள் சண்டையும் யுத்தமும் செய்தும் விண்ணப்பம் செய்கிறதுனாலே உங்களுக்கு கிடைப்பதில்லை. என்ன சொல்றாரு, நீ பொறாமை வச்சுக்கிட்டு நீ ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா உனக்கு தரமாட்டான்னு சொல்றாரு. ஏன் பக்கத்துட்டு நீ உனக்கு கார் வேணா வாங்கிக்கோ, ஆண்டவரே நம்ம வெயிலில் போகிறோம், கஷ்டமாக இருக்குது, மழையிலானே கார் வேணும் அப்படி சொல்லி கேட்கறதுல தப்பு கிடையாது. பக்கத்துட்டு வர கார் வாங்கிட்டானே, எங்கள் அண்ணன் வாங்கிட்டானே, தம்பி வாங்கிட்டானே, அவன் வாங்கிட்டான், ஏன் என்னால் வாங்க முடியல, ஆண்டவரே அவன் வாங்கிட்டான், ஆண்டவரே அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைகளை கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படின்ட்ட. ஒன்றும் பண்ணாலும் கிடைக்காது. பொறாமை ஒரு எலும்புரிக்கு நோய். எல்லாத்தையும் புறங்குவதில்லை, எல்லாத்தையும் விட்டு விடுங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, என் புருஷன் எவ்வளோ ரொம்ப கொடுமைக்காரங்க, ரொம்ப மோசமான ஆட்கள் அப்படின்னுச்சு. சொல்லிட்டு அப்படியே அம்மா ஏன் நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு சுகமே ஆகலை அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கடைசியாக சொன்னிச்சு. அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அது என்ன சொன்னிச்சு, இவ்வளோ தப்பு செய்கிறான், என் புருஷன் கொடுமை பண்ணுறான், நல்லா இருக்காங்க, கல் மாதிரி இருக்காங்க, ஒன்றுமே ஆகலைங்க, நல்ல ஒன்றுமே போகிறான் வரான், ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தாங்க ஏகப்பட்ட நோய் வருது, அது வருது, ஆண்டவர்கிட்ட கேட்டால் சுகப்படுது. இப்போ புரியுதுங்களா? சோத்திரம் புருஷன் மேலே போகிறான், ஐயோ நல்லா இருக்கானே ஒன்றுமே ஆக மாட்டேது அப்படின்னு யோசிக்கிற எத்தனையோ பேர் உண்டு. மனைவி மேலே பொறாமப்படுறது, பிள்ளைங்க மேலே பொறாமப்படுறது, இப்படி பலவிதமான பொறாமை ஒரு எலும்பொறிக்கணும். அது ஒரு கேன்சர். அதுக்கு வந்துச்சுன்னா அது உங்கள் மாம்ச குணத்தில் பிசாசு அப்படி தாங்க பொறாமையை கொண்டு விதைக்கிறான். காயனுக்குள்ள பொறாமைன்ற ஒரு குணம் இருந்துச்சு. அந்த பொறாமையை யூஸ் பண்ணிக்கிட்டான் பிசாசு. அது சொல்கிறாரு, அவன் வாசல்படியில் வந்துச்சுப்பா, அவன் வந்துட்டான்ப்பா, உன்னை பிடிச்சிருவான்ப்பா, உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவான்ப்பா அப்படின்னு சொல்லி பொறாமை குணம் ஒன்று இருந்தால் போதும், சத்ரு உள்ளே வந்துடுவான், உன்னை விட்டு வெளியே போக மாட்டான். நிறைய பிசாசு விரட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை பிடிச்ச ஆட்களுக்கு போகவே மாட்டேது. பொறாமை குணத்தை விட்டு ஒழிக்கணும். மற்றவங்க நல்லா இருந்தால் சந்தோஷப்படணும், மற்றவங்க உயர்த்தப்பட்டால் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் மேலே வரட்டும், இன்னும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். என்னன்னா அன்பு இல்லை, இறக்கம் இல்லை. அந்த இறக்கம் இல்லாததுனால சத்ரு உங்களுடைய வாழ்க்கையை அவன் செய்ய போகிறான். இயேசு கிறிஸ்து கூட எப்படி அடைஞ்சாங்க, பொறாமை கொண்டு அவர்களுக்கு சிலுவையிலே அறைந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பொறாமை குணம் மிக மோசமான குணம். இப்போ பொறாமைனால சத்ரு உள்ளே வந்துடுறான், உங்களுக்குள்ள எலும்பொறிக்கு நோயை கொண்டு வந்துடு, கேன்சரை கொண்டு வந்துடுறான், உங்களுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறான். நீங்கள் எதிர்த்து ஜெயிக்க முடியாதபடி அவன் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். அதனால் நன்மையான தேவ ஜனமே வெளியே வாங்க, பெரியவனை பண்ணாதீங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க, இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. அது பிசாசோட கேரக்டரு. அது அப்படிப்பட்ட குணம் இருந்ததுன்னா எடுத்து போடுங்க. 2வது குணம் பொறாமை குணம். இந்த குணம் பிசாசுக்கு ரொம்ப தேவையான குணம். அவன் உள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஆட்கொண்டுடுவான், உங்களை கொலைகாரராய் மாற்றுவான், உங்கள் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வந்துடுவான், பிரச்சனையை கொண்டு வந்துடுவான், போராட்டத்தை கொண்டு வந்துடுவான். அதனால் 2த்தையும் தவிர்த்து போடுங்க. தேவன் உங்களுக்கு இரக்கத்தை அன்பையும் கொடுத்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.